ஏதாச்சும் உங்களை அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி சித்து திபி விளாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அலர்ட்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்னடா அலர்ட்டா இருக்கும் அப்படின்னு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு பொருளுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், எப்போ வரும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி எங்கள் கைக்கு வந்துச்சு. அது வந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாம் உங்கள் ஆதரவால் கிடைத்த ஒரு வெற்றி தான் இந்த பொருளுக்கான காரணம். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்க மாட்டோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன அன்பாக்சிங் சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரியர் வந்து நாங்கள் எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். திடீர்னு சென்னை வரைக்கும் வந்துச்சு. சென்னை வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அலர்ட் வந்துச்சு. அதாவது யூபிஎஸ்லேருந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. அதில் வந்து அலர்ட்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னடா அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்ரஸ் வேணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆதார் கார்டில் இருந்ததான் கொடுத்தங்க. சரி ஓகே அப்படின்னு, சரி எப்படி தப்பாகிடுச்சு எப்படி மாற்றுறது அப்படின்னு கொஞ்சம் தெரியல. சரி ஓகே வெயிட் பண்ணலாம், வருமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுங்க. வருமா வராத சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்துங்க. அது அட்ரஸே காட்டவே இல்லை, சென்னையிலே அட்ரஸ் நின்றுச்சு. அப்படியே ஒரு ஆச்சரியக்குறி போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அப்படியே நிச்சிருச்சு, சென்னையிலே நிச்சிருச்சு. அது நாங்கள் கூட ரிட்டர்ன் ஏதாச்சும் போயிருமா அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். அட்ரஸில் வந்து கீழே வந்து தருமபுரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். தருமபுரிக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, சென்னையிலேருந்து தருமபுரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தருமபுரியிலேருந்து மொபைல் நம்பர் இருந்துச்சு, அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாங்க, யூபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அட்ரஸ் சொல்லுங்கள், அட்ரஸ் வந்து இது எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணாகரம் மெயின் ரோடு தான், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு நான் கால் பண்ணுங்கள், நான் ஒரு லொக்கேஷன் சொன்னால் அந்த லொக்கேஷன் வந்து கால் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு வந்து வாங்கிக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்டு வந்து வாங்கிக்கினான். ஃப்ரெண்டை வாங்கிட்டு திரும்பி ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2-3 நாள் இருந்துச்சு அவங்ககிட்ட இருந்து. அதுக்கப்புறமா கொரியர் போட்டு தான் எங்கள் கைக்கு வந்து இது கிடச்சிச்சு. நேற்று 2 நாள் ஆகுது வந்து என் கைக்கு வந்து 2 நாள் ஆகுது. 2 நாளாக வந்து வீடியோ எடுக்க முடியல, ஒர்க்குக்கு போகிறனால நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை. சரி இன்றைக்காச்சும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து முழுக்க காரணம் உங்களால் மட்டும்தான். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள், உங்கள் ஆதரவால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. இல்லைனா எங்களுக்கு இது கண்டிப்பாக கிடச்சிருக்காது. உங்களோட ஆதரவால் மட்டுமே நாங்கள் வந்து வளர்கிறோம், இன்னும் கொஞ்சம் வளரணும். இப்போ வந்து கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் அந்த பாக்ஸ். ஃபைனலி எங்கள் கைக்கு வந்து கிடச்சிருச்சு. யூடியூப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் மேலே ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க, அதனால கொஞ்சம் சரியாக தெரியல. வாங்க இப்போ வந்து இது அன்பாக்சிங் பண்ணலாம். உங்கள் கண்ணு முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சைன் போட்டிருக்காங்க. யூடியூப் சிஇஓ வந்து சைன் போட்டிருக்காரு, நீல் மோகன் சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்களா, உங்கள் மெட்டீரியல் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் இருந்தால் இங்கே கீழே வந்து அவங்களோட இது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணி கொரியர் டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லினா அவங்க அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நீங்கள் ரிட்டர்ன் கூட போடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க. டேமேஜ் இருந்தால் இந்த கார்டில் இருக்கிறது வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணி ரிட்டர்ன் போட்டு நம்மளோட பேர்லேயே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு ஒன்று வச்சிருக்காங்க, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க மாட்டேங்குது. பார்சல் பார்த்தாலே இது எந்த ஒரு டேமேஜும் இல்லை, இது நாங்கள் பண்ணது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்த சில்வர் ப்ளே பட்டன். நிறைய கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். தான் இந்த சில்வர் ப்ளே பட்டன் தான் எங்களுக்கு வந்துச்சு. இல்லை உங்களால் தான் இது வந்ததுக்கு முழுக்க காரணமே நீங்கள் மட்டும் தான், உங்களோட ஆதரவால் மட்டும்தான் நாங்கள் வந்தோங்க. 1 lakh சப்ஸ்கிரைப் வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டே இதுதான். இது வரையும் எந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் எங்களை இன்வைட் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டே உங்கள் ஆதரவால் கிடைத்தது மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவார்டுக்கு வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஓகே பண்ணி இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்று யூடியூப்லயாச்சும் 100K மேலே இருக்கணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் 100K மேலே இருக்கணும். யூடியூப்ல வந்து அப்படி சொன்னாங்க. 88K இருந்துச்சு, இன்ஸ்டாவில் வந்து 30K இருந்துச்சு. அதனால இன்வைட் பண்ணலை. இங்கே தர்மபுரியில் ஏதாவதுவும்
சரி அதனால் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாகிட்டோம். அதுக்கப்புறமா 100K போனதுக்கப்புறம் இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் இந்த பட்டன் கிடைக்கிறதுல நிறைய பேர் வந்து தவமா இருக்காங்க, எப்படா நமக்கு வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நிறைய மிஸ்டேக் வந்து 400K 500K போயிட்ட அப்புறம் இந்த ப்ளே பட்டனே அப்பதான் வருது. அவங்க வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இப்போ நான் தப்பு பண்ணி நான் தருமபுரின்னு மென்ஷன் பண்ணனால வந்துருச்சு. இதே நான் அந்த தருமபுரின்னு போடலாம் இது என் கைக்கு வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகிட்டு எங்கள் கைக்கு வந்திருக்காது. அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கள் கைக்கு வந்திருக்காது. இன்னும் ரொம்ப நாள் லேட் ஆகிருக்கும் வர்றதுக்கு. தருமபுரின்னு மென்ஷன் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எங்கள் கைக்கு வந்துருச்சு. ஒரு 2 வாரத்துலேயே சீக்கிரமாக வந்துச்சு. அதுலேயே 2 and 3 weeks ப்ராசஸும் காட்டுச்சு. அந்த இதுக்குள்ளே டெலிவரி ஆயிருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 வாரத்தில் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சு வந்து எதுக்குன்னு தெரியல. பஞ்சியில் ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருந்தீங்களா? இது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துருந்தா இது கொஞ்சம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இது என்னன்னு தெரியல. இதை வச்சு துடைக்கிறதுக்கா இல்லை என்னத்துக்கா அப்படின்னு தெரியல. அவளும் நானும் இந்த பேர் வந்து அவளும் நானும் வந்து இவங்க தான் வச்சாங்க. நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வந்து நேம் என்ன நேம் வைக்கிறதுனே ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகும். 1 year ஆகும்போது நாங்கள் எதுவுமே பேர் வைக்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. என்ன பேர் வைக்கலாம், ஃபஸ்ட்டு பேர் வச்சுட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஏதோ பேரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். எந்த பேருமே அப்போ மைண்ட் பண்ணல. இவங்க எதாச்சியாக சொன்ன அவளும் நானும் வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் யோசிச்சு பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு, அதுவே வச்சுட்டோம். அதே மாதிரி யூடியூப் பார்த்தீங்கன்னா அவளும் நானுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வேறு யாரோ இந்திக்காரு ஒரு சேனல் அவங்க வந்து ரியாக்ட்ஸ் அவளும் நானும் அந்த வீடியோக்குள்ள ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இன்னொரு சேனல் ஒன்று வரும். நம்ம சேனலும் ஒன்று. நம்ம சேனல் வந்து அவளும் டேஷ் விட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலு, அப்புறம் நானும் வந்து அது என் மட்டும் கேபிட்டல், அது மட்டும் அந்த மாதிரி போட்டது வரும். அவளும் நானும் ஒரு மொத்தமாக போட்டால் வேற ஒரு சேனல் நேம் தான் வரும். வேற ஒரு சேனல் மட்டும் தான் எங்கள் சேனல் அப்போ காட்டாது. கண்ணாடி மூஞ்சி பார்த்துக்கலாம். இவ்வளோ இருக்கிறத அப்படி கண்ணாடி மாதிரி நல்லா கேமராவே தெரியுமா இருக்கு. நல்லா ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறது எல்லாம் நல்லாவே தெரியுமா இருக்கு. ஃபேஸ் பார்த்துக்கலாம், நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கண்ணாடி நம்ம எப்படி ரெடி ஆகுங்களோ அந்த மாதிரி இதை பார்த்து ரெடி ஆகிக்கலாம் மாட்டேங்குது. பேக்கில் பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியும், ஷீல்டு மாதிரி தான் இருக்குது. ஃப்ரேம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரேம் போட்டால் எப்படி இருக்குமோ கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்கு. கோல்டு ப்ளே பட்டன் தான் வாங்க போகிறோம். அடுத்து நாம இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் கோல்டு ப்ளே பட்டனை வச்சு. உங்கள் ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அது வந்து நடக்கும். இது வெள்ளியான்னு உடனே சில்வர் சொன்ன வெள்ளியான்னு கேட்டால் சத்தியமாக எங்களுக்கே தெரியாது. நிறைய வீடியோ போட்டு வெள்ளிலாம் இல்லையே, இது வந்து சும்மா ஒரு நேம் சில்வர் ப்ளே பட்டன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நாங்கள் பண்ண வீடியோலாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாச்சும் டேர் கேமு இல்லை டாஸ்க் ஏதாச்சும் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இப்போ என்னன்னா நீங்கள் நிறைய பேர் எந்த ஊர் சொல்லி கேட்டுருந்தீங்க. நிறைய பேர் வந்து சேலஞ்ச் வீடியோ போடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை பார்த்து படிச்சு நாங்கள் அந்த சேலஞ்ச் நாங்கள் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு மறக்காம நல்லா இருக்கா நல்லன்னு சொல்லிட்டு நல்லாலும் ஓப்பனாக சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்ட்டு அப்படியே கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் அப்போ தான் அடுத்த லெவலுக்கான வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்தனால சரி வேற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வேற மாதிரி எடுப்போம். ஒரு ஓப்பனாகவே சொல்லுங்க, எதுவுமே நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்கள் ஆதரவால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்போம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கீழே. அப்புறம் சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு இருக்கோம். சேலஞ்ச் வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க. கஷ்டமாலாம் கொடுத்துறாதீங்க. நாங்கள் எங்களுக்கு லீவ் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் ஈஸியாக ஏதாச்சும் உங்களை அடிக்கிற மாதிரி வதைக்கிற மாதிரி. ஏன் அடிக்கிற மாதிரி தானா? வதைக்கிற மாதிரி உங்களை ஏதாச்சும் சாப்பிட சொல்லணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட சொல்லணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. அந்த மாதிரினா பண்ணுறோம். ஏதாச்சும் ஈஸியாக கொடுங்க. அதுக்கு நிறைய பேர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அதுக்குன்னே இருப்பாங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோக்குள்ளே எதுவும் கமெண்ட் வருதோ ஸோ நீங்கள் மறக்காமல் என்னென்ன எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் ஸோ இதே மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கையில் இருக்கிறதுனால.
இதே மாதிரி சப்போர்ட் இது பண்ணுங்க. கையில வந்தாப்ப இருந்து இவங்க வந்து மொத்தம் டெய்லியும் வருவாங்க, நைட் டைம் எடுப்பாங்க, பாக்குவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து ஆணி வச்சு மாட்டலாம் தான் இருந்தோம். இல்ல அன்பாக்சிங் பண்ணிட்டு மாட்டிக்கலாம், ஒரு இன்னும் இதுக்கு வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் நாங்க பார்க்கல. இனிமே தான் ஆணி வச்சு மாட்டணும். இது வந்த உடனே அதுக்கப்புறம் எங்க ஏரியாக்கார பசங்க எல்லாம் கால் பண்ணி அதை எடுத்துட்டு வா, நான் கையில தொட்டு பார்த்தே ஆகணும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போன் பண்ணி பேசிட்டாங்க. எங்க தர்மபுரியிலே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, இருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இது சில்வர் கோல்டு ப்ளே பட்டன் வந்து 2 பேர் இப்ப வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எங்க ஊர் பக்கத்துல வந்து எங்க ஊர் பக்கத்துலயே வந்து ஒரு பையன் வந்து வாங்கியிருக்காங்க. எங்க ஊர் பக்கத்து ஊர்ல சித்து திபி விளாக்ஸ் பாத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் எங்க ஊர் பக்கத்து ஊர் தான். அவங்களும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் 1 வீக் தான் நமக்கு 1 மில்லியன் வந்துட்டாங்க. அவங்களும் எங்க பக்கத்து ஊர் தான். அவங்க கூட சேர்ந்து நாங்க அவங்க சில்வர் ப்ளே பட்டனும் இருக்கு. இப்போ வந்து கோல்டு ப்ளே பட்டன் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வந்துரும். அவங்களும் வீடியோ போடுவாங்க. அவங்க வேணுமா தான் அவங்க நேம் ஐடியா கூட அடியில் கீழே வந்து டேக் பண்ற. அவங்க சேனலோட நேம் வந்து சித்து தீபின்னு இருக்கும். இப்ப ஊருக்கு போயிட்டு நாங்க அவங்க கூடயும் வீடியோ எடுத்து போடுறோம். எங்க ஊர்ல ஒரு பண்டிகை வரப்போகுது. சோ தொடர்ந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஒருத்தர் வச்சிருக்காங்க. இது பக்கத்து ஊர்ல வந்து இன்னொருத்தர் வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்து இன்னொரு பஞ்சு தொலைவுல வந்து இவங்க சித்து தூப்பின்றவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஒரு 2 வாரம் கழிச்சு வெறும் 1 வீக்கா எங்க சேனல்ல வீடியோ தான் வரப்போகுது. ஏன்னா எங்க ஊர்ல வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல் அது? தேர் திருவிழா. அது ஃபுல்லா தொடர்ந்து நாடகம் வந்து ஒரு வாரம் கண்டினியூவா போடுவாங்க. ஒரு வாரம் எங்க ஊர்ல வந்து தேர் பண்டிகை வந்துச்சுனா 1 வீக் அதுக்கு போய் நாங்க சித்து தீப இன்வைட் பண்றோம். அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்வைட் பண்ணி பார்க்கலாம். வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வீடியோல போடுறோம். ஸோ முடிஞ்ச நாங்க எந்த ஊர்னா தர்மபுரி தான் வரோம். நீங்களும் நாங்க என்னைக்கு பண்டிகை கன்ஃபார்ம் தெரியல. ஸோ உங்களையும் இன்வைட் பண்றோம். நீங்களும் வாங்க, சாப்பிட்டு போவீங்க, கோயிலை சுத்தி பார்ப்பீங்க. எதுவும் என்ன சொல்றது கொஞ்சம் என்ன பேசுறது வீடியோ கொஞ்சம் ஷை டைப் என்ன பேசுறது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்து போடுவோம். சண்டே விலங்கு எடுக்க முடியல. இந்த வீடியோ இன்னைக்கே வந்துடும். இன்னைக்கு வந்து மண்டே ஏன்னா ஒர்க்குக்கு போலேன்னு கேட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கு ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் 6 மணிக்குள்ள இந்த சாப்பாடு செஞ்சேன். கரெக்டா 6:30க்கு ஃபோன் பண்ணி ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மார்னிங் சீக்கிரமா எழுந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுத்த வீடியோ. நான் காலையில சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுட்டேன். லீவாக இருந்தால் வந்து 9 மணி வரையும் 8 மணி வரையும் தூங்குவேன். அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணி ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ வேறு 8 மணி தூங்கிருக்கலாமோ. அப்புறமா ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இப்போ 8 மணி தான் போய் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ போயிட்டு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேங்க. திரும்பவுமா மறுபடியும் இன்னும் எங்கள் சேனலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். ஸோ சேலஞ்ச் வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கொடுங்க. கஷ்டமாக கொடுக்காதீங்க, ஈஸியாக கொடுங்க. நாங்கள் வந்து அது பண்ணுறோம். லாங் வீடியோ வந்து எங்களால் கொஞ்சம் டெய்லியும் வந்து எங்களால் எடுத்து போட முடியல. ஏன்னா நாங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிடுறோம். அதனால் வந்து எங்களால் டெய்லியும் எடுத்து போட முடியல. நாங்கள் ஏதாச்சும் லீவ் டைமு அப்படின்னா எப்போவாச்சும் ஒர்க்லேருந்து மதியமே வந்துடுவோங்க. அப்படின்னா ஒரு 3 மணிக்கு வந்துடுவோங்க. அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து அப்போ வந்து லாங் வீடியோ வந்து எடுப்போங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடலாம். ஒரு வீக் 2 வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். லவ் ஸ்டோரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லவ் ஸ்டோரி வந்து கூடிய சீக்கிரம் வரும். அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு டைம் இல்லை ஸ்டோரி சொல்றதுனால. எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்குங்க. கமெண்ட் பண்றவங்க எல்லாம் ரிப்ளை மீன் வந்து திரும்பவும் வந்து அதிலே கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து லவ் ஸ்டோரி சொல்கிறோம். லவ் ஸ்டோரி கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. அது ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. 5 வருஷம் லவ் இல்லை. அதனால ரொம்ப ஒரு 3 பாட்டு போதும் தானே நிச்சயமாக வரும். ஏன்னா நாங்கள் வந்து மொத்த கதையும் சொல்லணும் அப்படின்னா ஒரு 4-5 பார்ட்டுக்கு மேலே தான் வரும். எல்லாமே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுக்கே ஒன்றா சொல்லும் போதெல்லாம் எனக்கே அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே மறந்து போச்சு. பேசும்போது தான் வரும் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். அதுவும் எல்லாம் மறந்துட்டியா? வீட்டில் அடிச்சாங்களே கூடிய சீக்கிரம் வந்து லவ் ஸ்டோரி சொல்லுவோம். சரிங்க கைஸ், இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஃபைனலி எங்ககிட்ட வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளவும் நானும் பேர் சேனல் நேம் 1 lakh சப்ஸ்கிரைபர்.
யூடியூப். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பார்ப்போம். வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஓகே, Bye. பாய்.